இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்கூல், அதாவது அன்டிசைரபிள் எனர்ஜியை டிசைரபிள் எனர்ஜியாக மாற்றி ஒரு ஸ்கூலுக்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து இது வந்து ஸ்டேர் கேஸ், எப்பவும் பிள்ளைங்க மேலேங்களையும் போயிட்டு வருவாங்க. இங்கே வந்து இது அவங்க விளையாடக்கூடிய ஒரு சின்ன சீசா, இது வந்து அவங்க விளையாடக்கூடிய ஒரு சீசா கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டெப்ஸில் வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஷன் பண்ணி அதில் வந்து எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன் இருக்குது, உள்ள ஜென்ரேட்டர் இருக்குது. இது எல்லாமே வெளியே தெரியாது, இன்னொரு செட்டப். நம்ம சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படி மட்டும் ஒரு சின்ன சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. இது மாதிரி எல்லா படியிலையும் நம்ம செட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மேலேங்களே போயிட்டு வரும்போது அவங்க அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா நமக்கு ஒரு ஃப்ரீ எனர்ஜி, அதாவது ஒரு தேவையில்லாத எனர்ஜி, அவங்க சமட்டிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம தேவையான எனர்ஜியாக மாத்திரம் எப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கால் எடுத்து அப்படி லேசாக சவுண்டும் போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. இது மாதிரி எல்லா படியிலையும் இருக்கும், நிறைய ஸ்டேஜ் இருக்கும், எல்லா படியிலையும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கேம்ஸ், இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், சீசா இருக்கும், இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க விளையாடும்போது அங்கேயும் இந்த மாதிரி ஜென்ரேட்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பிள்ளைங்களுக்கு தெரியாது. இந்த பாருங்க, சீசா விளையாடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க விளையாடும்போது அதில் வந்து எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது சாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸும் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஒரு சீசா கேமும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி என்ன பண்ணலாம்னா ரோலிங் கேட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஊஞ்சல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வந்து சோர்சஸ் இருக்குது. ஃப்ரீ எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படி படிச்சோம். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நாம தேவையான நேரம், இப்போ இவங்களுக்கு எப்போ எலக்ட்ரிசிட்டி தேவையோ அந்த நேரம் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இவங்க இபியிலேருந்து பவர் எடுக்கல, எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இங்கே உள்ள ஒரு அந்த அன்டிசைரபிள் எனர்ஜியை டிசைரபிள் எனர்ஜியாக மாற்றி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது. அதுமாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது தேவையில்லாத ஒரு எனர்ஜிலேருந்து தேவையான எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூல் வந்து செட்டப் பண்ணியிருக்கு. இது ஒரு மாடர்ன் ஸ்கூல், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்கூல். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.